Hi friends and families, welcome to my channel Nila's Pregnancy Tips. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி எக்டோபிக் ப்ரெக்னென்சினா என்ன, எந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ தனியாக போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து இப்படி என்னென்ன காரணங்கள்னால நமக்கு வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சி வருது, அதாவது குழாயில் குழந்தை தங்குறதுக்குரிய காரணங்கள் என்ன, குழா மட்டும் கிடையாது, கர்ப்பப்பை தவிர மற்ற இடத்துலலாம் வந்து நமக்கு வந்து குழந்தை வந்து தங்கி அதனால் நமக்கு வந்து அதாவது த்ரூஅவுட் ப்ரெக்னென்சி கொண்டு போக முடியாது, ஒன்று அபார்ஷன் பண்ணி எடுத்துருவாங்க இல்லை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இது எந்த மாதிரியான கண்டிஷனுக்கு இந்த மாதிரியான வரும், இதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய ட்ரை பண்ண ஹோம் ரெமெடிஸ் தான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிசிஓடி, பிசிஓஎஸ் என்ன ப்ராப்ளம்னாலும், எக்கு குவாலிட்டி இல்லை, ஸ்பெர்ம் வந்து மோட்டிலிட்டி ஸ்பீடு இல்லை, இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்னாலும் நான் எல்லாத்துக்கும் தனித்தனியாக நல்ல சூப்பரான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். அதை எல்லாத்தையும் ஒரு தடவை பாருங்கள். ஓவலேஷனுக்கு அப்புறம் நான் என்ன விஷயம்லாம் பண்ணேன், அதாவது இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணேன், கார்டு செக் பண்ணதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணேன், அதை வந்து நம்ம பத்திரமா டெலிவரி வரைக்கும் கொண்டுட்டு போகணும். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும், நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எக்டோபிக் ப்ரெக்னென்சி வரதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். அதாவது நான் ஆல்ரெடி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸை ரீசெண்டாக வீடியோஸில் தான் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதை பற்றி தான் ஒரு சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்குது, அங்கே வந்து இச்சிங் இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட பிறப்பு உறுப்பில் சுற்றி இருக்கிற பிறப்பு உறுப்பில் எந்த இடத்துல வேணாலும், அதாவது சினைப்பையாக இருக்கலாம், இல்லை கரு குழாயாக இருக்கலாம், கருப்பையாக இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பை வாயாக இருக்கலாம். ஸோ இது எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி, இன்ஃப்ளமேஷன் மாதிரி, அது வந்து அக்யூட்டாகவும், அதாவது பெர்மனண்ட்டாகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது அக்யூட் க்ரானிக், அக்யூட்னா கம்மியாக, க்ரானிக்னா அதிகமாக, அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பிஐடி இருக்கிறவங்க அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சு அப்படின்னாக்க எக்டோபிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இப்போ ஓவலேஷன் அங்கே ப்ராப்பராக, அதாவது ஓவலேஷன் எக்கு ரப்சர் ஆகி ஸ்பெர்மும் எக்கும் மீட் பண்ணும். ஒருவேளை அங்கே வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் நமக்கு வந்து அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல மூவ் ஆகி அங்கே வந்து நமக்கு அங்கே கரு பதியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது கரு வந்து உருவாகி அந்த இடத்துல பதியறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மூவ் ஆகி வந்து நம்மளோட எண்டோமெட்ரியத்தில் லேயரில் பதியாமல் வேறு எங்கேயாச்சும் பதியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பிஐடி, அதாவது நீங்கள் இன்ஃபெக்ஷன் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு பிஐடின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதை ஃபஸ்ட்டு க்யூர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், அதாவது இப்போ வந்து காண்டாக்டில் இருக்கும்போது அது மூலமாக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன், பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தது அப்படின்னாலும் இந்த எக்டோபிக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே சுத்தமாக க்ளீனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கருக்குழாயிலையோ இல்லை அதர் சைட்லேயோ குழந்தை தங்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, எண்டோமெட்ரியோசிஸ், இது என்னோட கண்டிஷன். எண்டோமெட்ரியோசிஸ் எல்லாத்துக்கும் தெரியும், பிசிஓடி, பிசிஓஎஸ், சாக்லேட் சிஸ்ட், இது எல்லாம். ஸோ சாக்லேட் சிஸ்ட், எண்டோமெட்ரியோசிஸ் ரெண்டு ஒன்று தான். ஸோ இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் எக்டோபிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னெல்லாம் சொல்லவே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் கார்டு செக் பண்ணி பாசிட்டிவ் வந்தது சந்தோஷமாக எடுத்துக்கிறது தான். 1 இயர் ட்ரை பண்ணி இவ்வளோ விஷயம் நம்ம ட்ரை பண்ணி வந்து பாசிட்டிவ் வந்தது சந்தோஷமாக எடுத்துக்கிறதா, இல்லை குழந்தை எங்கே இருக்கும் அப்படிங்கிறது, அந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் நான் வந்து ஸ்கேனுக்கே போனேன். பை காட் கிரேஸ் கண்டிப்பாக எனக்கு நல்லபடியாகவே இருந்தது. கர்ப்பப்பையில், அதாவது எண்டோமெட்ரியத்தில் தான் வந்து பதிஞ்சிருந்தது. அதுவே எனக்கு பெரிய விஷயமா பட்டுச்சு. ஸோ இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஆகாதுன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் ஆகணும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எக் குவாலிட்டியாக இருக்கும், ஸ்பெர்ம் குவாலிட்டியாக இருக்கணும், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். மெயினாக வந்து கர்ப்பப்பை சுத்தமாக இருக்கணும். நான் யூட்ரஸ் டிடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். அதை ஒரு தடவை பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணாதான் அதில் இருக்க நீர்க்கட்டியாக இருக்கட்டும், இல்லை இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை தேவையில்லாத கழிவுகளாக இருக்கட்டும், ரொம்ப நாள் வராத
பீரியட்ஸாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரம் க்யூர் ஆகும். அதனால தான் நம்ம சொல்கிறது, ஃபஸ்ட்டு யூட்ரஸை க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து என்ன விஷயம் ட்ரை பண்ணுறோமோ அதை நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் பின்னாடி வராது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக சர்ஜரி, அதாவது நீங்கள் வந்து இப்போ சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பெல்விக் ரிலேட்டடாக, அதாவது பிட்வீன் ஹிப்பு, அதாவது 2 ஹிப்புக்கு நடுவில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ கிட்னிலேயோ இல்லை யூட்ரஸ்லேயோ ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எக்டோபிக் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஏன்னா அதில் வந்து ஸ்கார் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளமோ இல்லை ஒரு சின்ன நெருடலோ இருக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு எக்டோபிக் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கன்ஜெனிட்டல் அப்னார்மலிட்டிஸ், அதாவது அட் பர்த்லே நமக்கு வந்து ஃபெலோபியன் டியூப் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பராக இருக்காது. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சில விஷயம் வந்து கன்சிடர் பண்ணுவோம். பேபி இல்லை அப்படின்னா நீங்கள் போய் ஸ்கேன் பண்ண போயிருப்பீங்க, அப்போ சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஃபெலோபியன் டியூப், அதாவது கருக்குழாய் வந்து நார்மல் இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி இல்லை, உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் அப்னார்மலிட்டிஸ் இருக்குது. அதாவது அது வேறு மாதிரி இருக்குது, ஒன்று நீளமாக இருக்குது, இல்லை சுருங்கி இருக்கலாம், லென்த்து கம்மியாக இருக்கலாம், இல்லை ரொம்ப வைடு, அதாவது வைடுனா அகலம் வந்து அகலம் வந்து பெருசாக இருக்கலாம், இல்லை சின்னதாக இருக்கலாம். இந்த மாதிரியான பர்த் டிஃபெக்ட் இருந்தாலும் நமக்கு அங்கே எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபெலோபியன் டியூப்பில் வந்து சர்ஜரி ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக வந்து ஏதாவது ப்ரீவியஸ் எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆகி திரும்ப நீங்கள் ப்ரெக்னென்சி ஆகிருக்கீங்கன்னா அங்கே வந்து எக்டோபிக் ஆகிறதுனால நம்ம அங்கே வந்து அபார்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் திரும்ப வந்து கரு உருவாகும் போது அங்கே வந்து திரும்ப வந்து எக்டோபிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் ஆர் 3 மந்த்னாச்சும் கேப் விடணும். உடனே ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அபார்ஷனும் அப்படி தான். இப்போ அபார்ஷன் ஆனவங்க அடுத்தடுத்த மந்த்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் தான் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னாக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குரிய வீடியோ தெளிவாக போடுறேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி அந்த ஃபெலோபியன் டியூப் வந்து இப்போது ஒரு குழந்தை பிறந்திருக்கும், இன்னொன்று வந்து நான் வந்து இன்னொரு குழந்தை எனக்கு வேணாம், செகண்ட் பேபி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருப்பீங்க. அதாவது டியூபல் லைகேஷன், ப்ரெக்னென்சி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஒன்று ட்விஸ்ட் பண்ணி ஃபெலோபியன் டியூபை திருப்பி வச்சுருக்கலாம், இல்லை ஃபெலோபியம் டியூபை வந்து கட் பண்ணி இல்லை நாட் போட்டு வச்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கும் போதும் எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, அப்போ எக்கு வந்து ஓவலேஷன் ரப்சர் ஆகி வரும்போது அங்கே வந்து லைகேஷன் லைட்டாக திரும்பி இருந்தாலும் சின்ன கேப் கிடச்சிச்சின்னா அதில் வந்து அங்கே கரு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாலும் இந்த சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் அபோவ் 35 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கும் வந்து எக்டோபிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ், அதாவது ஐயுஐ பண்ணியிருக்கீங்க, அது மூலமாக அந்த டிவைஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மூலமாக நமக்கு எக்டோபிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது நம்ம வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அப்போது வந்து ஐவிஎஃப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஐயுஐ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து குழந்தை இல்லாமல் நீங்கள் அதை ஒரு ட்ரை பண்ணும்போது அங்கேயும் எக்டோபிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் பயப்பட தேவை கிடையாது. ஸோ ஒரு 10% வந்து சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஆகிறதுக்கு. ஏன்னா அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஹார்மோன் அங்கே ப்ராப்பராக இருக்காது, அங்கே எக்கு குவாலிட்டி அதாவது மூமெண்ட் ஆகி ப்ராப்பராக வராது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம ஐவிஎஃப் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சாலுமே அங்கே வந்து கரெக்டாக பதியணும். அங்கே பதியாமல் வேறு இடத்துல பதிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து அங்கே பிரச்சனை தான். ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது, அந்த டைமில் நீங்கள் டக்குன்னு கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் அது மூலமாக டக்குன்னு எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர், அதாவது நிறைய பார்ட்னர் இருந்தாங்க அப்படின்னாலும் எக்டோபிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, நார்மலாகவே நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணியிருக்கீங்க, ஹோம் ரெமடிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் எக்டோபிக் பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பற்றின அவேர்னஸும் இது எதனால் வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நம்ம சேஃபர் சைடாக இருக்கலாம். ஸோ அதனால நமக்கு உருவாக போகிற பேபியும் வந்து சேஃபாக இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எக்டோபிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன டவுட்டு, நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சிஸ்ட் ப்ராப்ளம் எதுவும் இருக்கா, உங்களுக்கு என்ன மெடிக்கல் லைன்லேயோ இல்லை ஹோம் ரெமடிஸ்லையோ ஏதாவது டவுட் அப்படின்னாக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ரிப்போர்ட்ஸில் ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற டவுட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.